நீங்க பார்த்தீங்கன்னா, மாநில தலைவர் அவர் தான் ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. ஒருவேளை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நம்ம அடக்கி வாசிக்கணும்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி, அண்ணாமலை அடக்கி வாசிப்பார் போல இருக்கு. அதனால ம். தான் தமிழிசை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால், இன்ன வரைக்குமே ஒரு அஃபிஷியலா பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை தான் இன்னும் உறுதிப்படல. அதனால ம். தான் தைரியமா இவங்க தமிழிசை வந்து ஒரு பேட்டி குடுக்குறாங்க. இல்லன்னா, அண்ணாமலைன்னு சொல்லியிருந்தா, எல்லாமே கொஞ்சம் ஒதுங்கி தான் இருப்பாங்க. ம். எல்லாம் தெரியும். இன்னும் 2 நாள்ல அவர் தான் மாநில தலைவர் ஆகப் போறாருன்னா, ஒரு ஒரு சோர்வு வரும், ஒரு வருத்தம் இருக்கும்ல. அது ம். இயல்பான விஷயம் தான். ஏன்னா ரேஸ்ல இருந்தவங்க அவங்கலாம். பட் ம். அவங்களுக்கு ஆனா இன்ன வரைக்கும் அவங்க வந்து அத பத்தி சிந்திக்காமயே ஒரு பேட்டி குடுக்குறாங்கன்னா, பட் ஒண்ணு அறிவிப்பு காலதாமதமாகுதா? தாமதம் ஆகுதா? இல்ல ம். இன்னும் ஒரு குழப்பம் தொடருதாங்கிறத ஒரு கேள்வி இன்னைக்கு வந்திருக்குது. தமிழிசையோட பேட்டியினால அது ஒரு குழப்பத்த மீண்டும் அவங்க அத வந்து என்ன சொல்றது? எரியிற எண்ணெய் இன்னும் கொஞ்சம் எண்ணெய ஊத்தி விட்டுருக்காங்க.